ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாத்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃப்ளைட்டுக்கு இப்போது காரில் ஏறி எல்லோரும் வீட்டில் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. போயிட்டு அங்கே செக்கிங்லாம் முடிச்சுட்டு 2 மணி நேரம் கழிச்சு ஃப்ளைட் ஏறிட்டாங்க. ஃப்ளைட் ஏறினதுக்கப்புறமே ஃப்ளைட் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துலலாம் வந்து மேகம்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு இதெல்லாம் பற்றி பேசிட்டு போகிறாங்க. இதுதான் எல்லாருமே முதல் தடவை ஃப்ளைட்டில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. நிலா, உனக்கு அப்படி இல்லைல்ல, நீ நிறைய தடவை ஃப்ளைட்லலாம் போயிருப்பில்ல அப்படின்றாங்க. இல்லை சொல்ல, என்னதான் பணம் காசு இருந்தாலும் இது வரைக்கும் நானும் பெருசாக ஃப்ளைட்லலாம் இவ்வளோ தூரம் எங்கேயும் போனது கிடையாது. நான் எங்கே போகிறேன், ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரிக்கெல்லாம் கார்லேயே போயிட்டோம். ட்ரெயினில் சொந்தமாக கார் இருக்குது, எல்லோரும் கார்லேயே போயிட்டு வந்துட்டோம், பழகிட்டோம். இது வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி ஃப்ளைட்டில் போனதே கிடையாது அப்படின்றாங்க. அப்போ எல்லாருக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வந்து ஜாலியாக போயிடுறாங்க. பீகாருக்கு போய் இறங்கின உடனே, அதாவது அங்கே பக்கத்து ஊரில் போய் இறங்கின உடனே இங்கேருந்து பீகாருக்கு போகணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார் பிடிச்சி வந்து பீகாருக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அட்ரஸ்லாம் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சி நேராக பார்த்தீங்க அப்படின்னா சந்தாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. சேரனுக்கு சந்தாவுடைய வீட்டை பார்த்ததுக்கப்புறமா தான் ஒரு மாதிரி மனசு நிம்மதியாகவே இருக்குது. அங்கே போன உடனே அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க. அவங்க வந்துட்டு நீங்கள்லாம் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் தான், என் பேர் சோழன், இது என் அண்ணன் சேரன், இது என் ஒய்ஃப் நிலா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஓ, நீங்கள் தானா அது அப்படின்றாங்க. உங்களுக்கு எங்களை பற்றி தெரியுமா அப்படின்றாங்க. அனுஷ் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் அப்படின்றாங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சும் நீங்கள் ஏன் சந்தாவை விருப்பமே இல்லாமல் வேறு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? என் அண்ணன் சந்தாவை மனசால் விரும்புது, சந்தாவும் அண்ணன் வேணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணி வைக்கலான்னு பார்த்தோம். அதுவும் அவருடைய அண்ணனோட சம்மதத்தோடு தான் நடந்தது. எல்லாமே உங்களுக்கும் எப்படியும் தெரிஞ்சிருக்கும். நாங்களும் வேறு வழி இல்லாமல் நீங்கள் ஒத்துக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற காரணத்தினால தான் அவர் அண்ணன் சம்மதிச்சனால வீட்டில் கல்யாணத்தை, அதாவது கோயிலில் கல்யாணத்தை முடிச்சலாம் நாங்கள் எல்லா ஏற்பாடையும் பண்ணோம். ஆனால் கடைசி நிமிஷத்தில் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல. நீங்கள் ஏன் விருப்பமே இல்லாமல் சந்தாவுக்கு அவருடைய மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? என் அண்ணன் விரும்புது, சந்தாவும் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்றது தானே நியாயம். நீங்கள் பேசாமல் என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் என் அண்ணனை நம்பி கல்யாணம் பண்ணி கொடுங்க, எங்களை நம்பி நாங்கள் பார்த்துக்குறோம் சந்தாவை பத்திரமா அப்படின்னு கேட்கவும் நம்ம சேரன் வந்து கேட்குறாரு. அப்போது அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவரை வந்து சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க போகிற அவருடைய மாமாவுக்கு வந்துட்டு மில் இருக்குது, சொத்து பத்து இருக்குது, நிறைய நிலம் இருக்குது, வசதி வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் நாங்கள் சந்தாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவள் சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உங்ககிட்ட என்ன இருக்குது, எப்படி நாங்கள் நம்பி கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எங்ககிட்டயும் சொந்தமாக வீடு இருக்குது அப்படின்றாங்க. சொந்தமாக வீடு இருந்தால் போதுமா? இவர் கூலி வேலை தான் செய்கிறாரு. இவரே ஒரு நாளைக்கு 100, 200, 1000 சம்பாதிச்சிட்டு வராரு. அந்த சம்பாதிச்சு வச்சு சந்தாவை எப்படி நல்லபடியாக பார்த்துப்பாரு அப்படின்றாங்க. அப்போது நம்ம நிலா இருந்துக்கிட்டு, பணத்தில் என்ன சரி இருக்குது, பணத்தை விட குணம் தானே முக்கியம். அந்த 100, 200 சம்பத்துலேயே அதெல்லாம் தெரிஞ்சு தானே சந்தா அவங்கள லவ் பண்ணாங்க. அவங்க ஒன்றும் பணத்துக்காக வந்து யாரையும் பார்த்து லவ் பண்ணலையே. அந்த சம்பத்துலையுமே போதும், அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட அதிலே சேர்ந்து வாழலான்ற நம்பிக்கையில் தானே அவங்க தெரிஞ்சு தானே லவ் பண்ணாங்க. நீங்கள் தான் சார் பணம்னு சொல்லிட்டு இப்படி பேசுகிறீங்க, ஆனால் சந்தா அப்படி பேசலையே அப்படின்ற மாதிரி நீ தான் சொல்கிறாங்க. எல்லாம் சரிதாம்மா, ஆனால் அதுக்காக வந்துட்டு எங்கள் பொண்ணை எப்படியோ பொண்ணெல்லாம் விட்டுற முடியாது. நாங்கள் எங்கள் பொண்ணு வசதியான இடத்துல வாழணும்னு நாங்கள் நினைக்கிறது தப்பா? நாங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ வசதியான வீட்டு ஆளுகளுக்கு கொடுக்கணும்னு தானே நாங்களும் நினைப்போம். என்ன இல்லாதவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து எங்கள் பொண்ணு கஷ்டப்படுறதை எங்களால் பார்க்க முடியாதுல்ல. நாங்கள் நினைக்கிறதும் சரிதானே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சார் நீங்கள் அப்போ பணம் காசு தான் உங்களுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. சரி, அப்போ என்ன பண்ணால் என் அண்ணனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவருமே இருந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, சரி நீங்கள் வேணா சந்தாவுக்கு நகை போடுங்க, பணம் கொடுங்க, இதெல்லாத்தையும் கொடுத்தீங்க அப்படின்னா நான் சந்தாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லவும், சரி எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன் சோழனுக்கு கூட நிலா கூட என்ன சார் இது பகல் கொல்லியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நிலா நினைக்கிறாங்க. என்ன சோழன் இதெல்லாம் அப்படின்னு கேட்கவும், நீங்கள் இருங்க நிலா, என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள்? அப்போது என்ன சொல்ல வரீங்க? உங்கள் மனசில் இருக்கிறத ஓப்பனாக சொல்லுங்கள். சந்தாவுக்கு நாங்கள் நகையும் பணமும் கொடுத்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னவும், ஆமாம் அப்படின்றாங்க. 25,000 ரூபாய் பணமும் 30 சவரன் நகையும் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா நான் என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்கவும், சார் என்ன சார் எப்படி சொல்கிறீங்க, திடீர்னு அவ்வளோ எப்படி சார் எங்களால் முடியும் அப்படின்னு. அவ்வளோவே உங்களால் முடியலைன்னா எப்படி? நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு கஷ்டப்பட்டாச்சும் சம்பாதிச்சு நகையாச்சும் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு தான் நினச்சோம். ஆனால் எதுக்குமே எங்களால் முடியல. அந்த மாப்பிள்ளை ஆனால் எல்லாத்தையும் சந்தாவுக்கு போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறாரு.
அப்படி இருக்கிறப்போ எங்கள் பொண்ணோட வாழ்க்கை தானே முக்கியம் அப்படின்னு. சார் அவங்கவுங்கள நல்லா ஏமாத்துறாங்க, அத்தனையும் போட்டு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலையும் உங்கள் பொண்ணு திரும்பவும் அவரோட வீட்டுக்கு தானே போகுது, அது அவர் வீட்டுக்கு தான் வரப்போகுதுன்ற நம்பிக்கை அவருக்கு, அதனால் தானே அவர் கல்யாணம் இப்படியெல்லாம் ஒத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், நியாயம்தான் சார், ஆனாலே அவருக்கு சொத்து பத்தி இருக்குது, அதையவே போட்டு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போனாலையும் அங்கே போன இடத்துல அவர் சந்தோஷமாக இருப்பா, அதெல்லாம் அவளுக்கு தானே, எங்களுக்கு நாங்கள் கேட்கல அப்படின்ற மாதிரி அவர் பேசவும், அவ்வளோ முடியாது அப்படின்ற மாதிரி சேரன் பேசிகிட்டு இருக்கவும் நிலாவும் தயங்குறாங்க. எப்படின்னா இவங்க கேட்குறதெல்லாம் நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவங்களால அவ்வளோ பணம் கண்டிப்பாக புரட்ட முடியாது. இப்போ எல்லாம் தள்ளாடிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்துக்குமே. சோழன் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, சரிங்க சார், எங்களுக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரியே பணத்தையும் நகையையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் சந்தாவை என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், 6 மாதம் நீங்கள் டைம் கொடுக்கணும், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் அவங்களும் யோசிக்கிறாங்க. உடனே எங்கள் நிலா சேரனுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. சோழனை கேட்குறாங்க, நிலா என்ன சோழன் இது திடீர்னு இப்படி முடிவு எடுக்கிறீங்க, நம்மளால் எப்படி முடியும் அப்படின்னும், ப்ளீஸ் நிலா 6 மாதம் டைம் கேட்டிருக்கல அப்படின்றாங்க. அப்போ சேரன் எடுத்துக்கிட்டு, சோழா அப்படியே இருந்தாலே நம்மளால் எப்படிடா 25 லட்ச ரூபா போடுறதுக்கே நம்ம 6 மாதம் பத்தாது, இல்லை 30 சவரன் நகை, அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் தெரியும்ல, அப்படி இருக்கிறப்போ எப்படிடா சோழா இதெல்லாம் முடியாதுடா, கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு சந்தா வேணுமா வேணாமா அப்படின்றாங்க. வேணும் தாண்டா அதுக்காக அப்படின்றாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, அவங்க பொண்ணு வசதியான வீட்டில் வாழணும்னு தான் ஆசைப்படுறாரு, தவிர அவங்க பொண்ணுக்கு மனசை பிடிச்சவருக்கு சந்தோஷமாக சேர்ந்து வாழணும்னு அவங்க நினைக்கல, பணம் தான் வேணும்னு நினைக்கிறாங்க. அப்போது நம்ம இங்கேருந்து சந்தாவை கூட்டிகிட்டு போகவும் நம்மளால் முடியாது, வேறு வழியும் இல்லை விருப்பமும் இல்லை அப்படின்றதுனால வேறு வழி இல்லாமல் சம்மதத்தோட கல்யாணம் நடக்கணும் நீ ஆசைப்படுற மாதிரி அப்படின்னா இதை தாண்டி நமக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம சோழன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அப்படின்னு செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கவும், அவரை விடுங்க, அண்ணனை விடுங்க, நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சோழன்னு சொல்கிறாரு. அவரும் யோசிக்கிறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து தலையாடினதுக்கு அப்புறமா அவருமே கூட சரி நீங்கள் சொல்கிற மாதிரி 6 மாதம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், அது வரைக்கும் தான் டைம், 6 மாதத்துக்கு மேலே ஒரு நாள் ஆனால் கூட கண்டிப்பாக நான் அவருக்கு சந்தாவை கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். இப்போதைக்கு அவரும் உடம்பு முடியாமல் இருக்கார், அவருக்கும் அடிபட்டுருச்சு, ஸோ அவருடைய உடம்பு நிலையும் கொஞ்சம் சரியாகட்டும், அது வரைக்கும் நீங்கள் கேட்குறதுனால உங்களுக்கு 6 மாதம் டைம் தரேன், அதுக்கு மேலே ஒரு நாள் ஆனால் கூட நான் அடுத்து சந்தாவை கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும், சார் நாங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக 6 மாதத்துல பணத்தையும் நகையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு எங்களுடைய வீட்டு மருமகளை என் அண்ணியா என் அண்ணனுக்கு பொண்டாட்டியா நான் சந்தாவை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன், நீங்கள் கேட்குற பணத்தையும் நகையும் நாங்கள் கொண்டு வந்து தரோம், அந்த 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்ற மாதிரி எங்களை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன்னு சொல்கிறாரு. ஆனால் ஒன்று சார், இந்த பக்கம் எங்களுக்கு 6 மாதம் டைம் குடிச்சிட்டு இழிச்ச வாய மாதிரி எங்களை இதெல்லாம் ரெடி பண்ண விட்டுட்டு நீங்கள் இன்னொரு சைடு அதான் அவங்க கிளம்பி போயிட்டாங்களே 6 மாதம் அவங்க வெயிட் பண்ணி அவங்க அதெல்லாம் பண்ணிட்டு வரட்டும், அதுக்குள்ளே நமக்கு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு உடம்பு சரியான உடனே சந்தாவை அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட மாட்டீங்களே, எங்களை ஏமாத்துறீங்க மாட்டீங்களே, நாங்கள் எப்படி உங்களை நம்புறது அப்படின்ற மாதிரி சோழன்னு கேட்குறாரு. என்ன தம்பி, நான் சொன்னதை செய்வேன், சொன்ன வாக்கை காப்பாற்றுவேன், நான் தான் உங்களுக்கு டைம் கொடுத்துட்டேன்ல, எங்களுக்கு அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுலாம் விருப்பம், நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றதுனால எங்கள் பொண்ணு மனசோட சந்தோஷமாக ஒத்து போய் சந்தோஷமாக வாழணுன்னா சரி, அதுக்காக தான் நாங்கள் இதுக்கு ஒத்துக்கிறோம், வேறு எதுக்காகவும் கிடையாது, எங்கள் பொண்ணு நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், அது தப்பு கிடையாது, நியாயம் தானே, அதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ டைம் கொடுக்குறோம் அப்படின்னு. உடனே கவலையப்படாதீங்க சார், கண்டிப்பாக நாங்கள் பணத்தோடையும் நகையோடும் வருவோம், இப்போதைக்கு நாங்கள் வரோம். ஆமாம், சந்தா எங்கே இருக்காங்க, சந்தாவை நாங்கள் பார்க்கலாம்ல, அவங்கள பார்த்து பேசலாம்ல ஒரு 2 வார்த்தை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவர் தயங்கிட்டே இருக்காரு. சார் பார்த்து பேசிட்டு தானே போக போகிறோம் அப்படின்னு கேட்கவும் சரின்னு தலையாட்டவும் சந்தாவை கூட்டிகிட்டு வர சொல்லி அவங்க அம்மாவுக்கு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மாவும் போயிட்டு உள்ள சந்தாவை வந்துட்டு கதவை ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து கூட்டிகிட்டு வராங்க. சந்தா ஆல்ரெடி இவங்க பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. இது கேட்ட உடனே சந்தா ஓடி வந்து நம்ம சேரனை எல்லார் முன்னாடியுமே வந்து கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க. சந்தா சந்தா அழுகாதப்பா, ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு இருந்து இப்போவே கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சந்தா அழுகிறாங்க. அப்போது நம்ம சோழன் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பார்த்தீங்களா இங்கே சுற்றி இத்தனை பேர் இருக்கும், ஆனால் அது எதையுமே சந்தாவுடைய மனசில் வச்சுக்காம நேராக அண்ணனை பார்த்து இந்த அளவுக்கு பேசுகிறாங்க மனசு விட்டு அப்படின்னா அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு. அவங்களோட மனசை பாருங்கள் சார், பணத்துக்காக நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை பாலங்கடத்தில் தள்ளிடாதீங்க, பொண்ணோட விருப்பம்
விருப்பம் சார், பணம் காசுன்றது இல்லை, வாழ்க்கைன்றது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரிலாம் சோழன் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சந்தா, நீங்கள் அழுகாதீங்க, கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம்ல, உங்கள் அப்பா கிட்ட உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க 6 மாதம் டைம் கேட்டிருக்கோம். அந்த 6 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களை கூட்டிகிட்டு போவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, அண்ணனுக்காக ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சோழன் சொல்கிறாரு. அவங்க வந்து பயப்படுறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் சொன்னது பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், உங்களால் அது முடியுமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கண்டிப்பாக முடியாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. வேண்டான்னா அப்போ உங்களை விட்டுற சொல்கிறீங்களா சந்தா, என் அண்ணன் நீங்கள் இல்லாமல் இருந்துருமா, இல்லை நீங்கள் என் அண்ணன் இல்லாமல் இருந்துருவீங்களா அப்படின்ற மாதிரி சோழன் பேசுகிறாங்க. இல்லை என்னால் இருக்க முடியாதுன்னு அழுகுறாங்க. அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், பணத்தையும் நகையை ரெடி பண்ணி கொடுத்துட்டு அண்ணன் நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்ற மாதிரி சோழன் பேசிகிட்டு இருக்காரு. அங்கே சந்தாவுமே இருந்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இது முடியுமா அப்படின்னு. எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை சந்தா, ஆனால் சோழன் சொல்கிறான், அவனுடைய நம்பிக்கைக்காகவாச்சு நம்ம நம்பி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் இருந்துக்கிட்டு சந்தாவை இப்படி வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இல்லை வரமாட்டேன்னு அவங்களுடைய கையை பிடிச்சி அழுதுட்டுருக்காங்க. இங்கே வான்னு சொன்னால் அவங்க முதல்ல சொன்னதை செஞ்சு காட்டுட்டோம், அதுக்கப்புறமா தான் நீ அந்த வீட்டு பொண்ணு, அது வரைக்கும் எங்கள் வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் சந்தாவை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. சந்தாவுமே அழுதுகிட்டு போகிறாங்க. சந்தாவோட நிலமையை பார்க்கும்போது சேரனுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிலாவுக்கும் கூட சந்தாவை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் சோழன் சொன்ன விஷயம் நிலாவுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாகவும் இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு யோசனையில் இருந்தாங்க. சந்தாவை பார்த்து அடுத்த நிமிஷத்துலேருந்தே அவங்க சேரனுக்காக எவ்வளோ வருத்தப்பட்டு அழுகிறாங்கன்றத பார்த்ததுக்கப்புறமா சோழன் சொன்ன மாதிரி முடியுமோ முடியாதோ 6 மாதம் டைம் கேட்டு நம்ம அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி ட்ரை பண்ணுவோம் சந்தாவுக்காக அப்படின்ற மாதிரி தான் நிலாவும் இப்போ சோழன் சொன்னது சரின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அடுத்து வந்துட்டு சரி, சோழன் சொல்கிறது சரிதானே, நீங்கள் கவலையப்படாதீங்க, நம்ம சொன்ன மாதிரி பணத்தை நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம், நீங்கள் வாங்கண்ணே கவலையப்படாதீங்க, சந்தா உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா நாங்கள் போயிட்டு வரோம், பார்த்துருங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்கள் சொன்ன மாதிரி உங்களை வந்து கூட்டிகிட்டு போவோம், அது வரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆகாது, அப்படியே ஏதாச்சும் நடுவில் பிரச்சனைனா நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் ஃபோன் பண்ணுங்கள், அடுத்த நிமிஷம் நாங்கள் இங்கே வந்துடுவோம், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு சந்தாவும் தலையாட்டுறாங்க. சந்தா திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்காங்க. சேரனும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு திரும்பவும் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊருக்கு கிளம்புறான்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. இன்னொரு சைடு இங்கே வானதி வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்ற பேரில் பாவம் ரொம்ப சாவடிக்கிறாங்க. சாப்பாடு பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுன்னு சொல்லிட்டு சாப்பாடும் கூட ஓரளவுக்கு பண்ணிட்டாங்க. ஆனால் பல்லவனே ஆல்ரெடி கொலை பசியில் இருந்தாங்க. ஒரு வழியாக சாப்பாடு ரெடியாகிடுச்சு, சாப்பிடலான்னு சொல்லிட்டு உட்காந்து வாயில் எடுத்து வச்சு பார்த்தா பல்லவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. பயங்கரமான காரத்தை போட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பிரியாணி மாதிரியே இல்லை, ஏதோ சிக்கன் இருக்குது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பல்லவன் யோசிச்சுட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது சாப்பிட்றதுக்கு பேசாமல் பழைய கஞ்சி இந்த குடிச்சிடலாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் பல்லவன் பேசிகிட்டு இருக்கவும், ஏன் பாண்டி நல்லா இல்லையா, பல்லவன் இப்படியெல்லாம் சொல்கிறான், ஏன் இன்சல்ட் பண்ணாத பல்லவா, நான் உங்களுக்காக எவ்வளோ பார்த்து பார்த்து செஞ்சேன் அப்படின்றாங்க. இதையோ பார்த்து பார்த்து செஞ்சுன்றீங்க, சத்தியமாக இதை நீங்கள் பார்க்காம செஞ்ச மாதிரி தான் இருக்குது எனக்கு அப்படின்றாங்க. அவ்வளோ ஃபோனில் சர்ச் பண்ணி யூடியூப்பில் சர்ச் பண்ணி இதுதான் செஞ்சீங்களா, என் அண்ணனே பரவாயில்ல போல இருக்கு, ஆனால் பாவம் கல்யாணம் ஆகி வந்தால் கூட சேரனே சமைக்க விட்டுலாம், தயவு செஞ்சு வாணித்தியை மட்டும் கிச்சன் பக்கமே வர விடக்கூடாது, அம்மா தாயே உங்களுக்கு ஒரு கும்பிடு போடுறேன், மருமகன்ற பேரில் இந்த வீட்டில் உரிமை இருக்குன்ற பேரில் இனிமேல் இந்த மாதிரி கிச்சனில் சமைக்கிறேன்னு மட்டும் வந்து தயவு செஞ்சு நிற்காதீங்க அப்படின்ற மாதிரி பல்லவன் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கவும் நம்ம பாண்டிக்குமே சிரிப்பாக வருது. டே பல்லவா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருடா அப்படின்னு அவ வேற காண்டாக போகிறா, நம்மக்கிட்ட ஏதாச்சும் சண்டை போட போகிறா அப்படின்னு பாண்டியன் பயங்கரமாக கடுப்பில் இருக்காங்க. பாண்டியன் நீ சாப்பிட்டு சொல்லு பாண்டி அப்படின்னும் பாண்டிக்கு வாயில் வச்ச உடனே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. காரத்தில் அவரும் ரொம்ப திகச்சு போய் நிற்கிறாரு. வார்த்தையே வரல அவருக்கு பேசுகிறதுக்கு. சொல்லு பாண்டி சொல்லு, என்ன நல்லா இருக்குதானே, இவன் வேணும்னே கலாய்க்கிறான் தானே, சொல்லு பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ தான் அண்ணா வேறு வழியே இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் வாரி அவங்களுக்கே வந்து ஊட்டி விட்டுறாங்க. நீயே சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்ட உடனே அப்படியே காரம் தாங்க முடியாமல் தண்ணியாக குடிக்கிறாங்க, அலறாங்க, கை கழுவுறாங்க, வாயை கழுவுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. நம்ம கார்த்திக் அதாவது வானத்தை இருந்துக்கிட்டு இப்போ தெரியுதா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கவும், சாரி பாண்டிய நான் நல்லா தான் வரும்னு நினச்சேன், இப்படி ஆகும் நான் நினச்ச கூட பார்க்கல அப்படின்றாங்க. நடேசன் இதெல்லாம் கேட்டுட்டு வந்து போச்சா ஒரு கட்டப்பை நிறைய மசாலா வேஸ்ட்டா, சிக்கன் வேஸ்ட்டா, நான் செஞ்சுருந்தாவாச்சும் நல்லாவாச்சும் செஞ்சுருப்பேன், ஒன்று செய்ய தெரிஞ்சிருக்கணும், இல்லை என்னையாச்சும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்ருக்கணும், அதுவும் இல்லாமல் இப்படி கொலை பட்டினியாக ஏன் தான் சாப்பிட்றீங்களோ தெரியல. சரி இதெல்லாம் நடக்கணும் ஏற்கனவே தெரியும், நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்சல், இந்தாங்க இதை சாப்பிட்டுட்டு உட்காந்து வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி நடேசன் அந்த பார்சலை கொடுத்துட்டு போகிறாரு வானத்திக்கிட்ட.
வானத்தையுமே அதை கையில் வாங்கிக்கிட்டு, பாண்டி இதுக்கு மேலே இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா அவ்வளோதான், நான் இப்படி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை, நான் நல்லா தான் சமைப்பேன் பாண்டி, ஆனால் இன்றைக்கி என்னாச்சுன்னு தெரியல, இப்படி ஆயிடுச்சு, சரி வாங்க நம்ம இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பிரியாணி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. பல்லவன் அதை சாப்பிட்டுட்டு, பிரியாணி தான், இதான் பிரியாணி, பார்த்துக்கோங்க நீங்கள் செஞ்சதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, பிரியாணினா எப்படி செய்யணும், நீங்கள் செஞ்சுருக்கீங்களே இது பேருக்கு பிரியாணியா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிண்டல் பண்ணிட்டுருக்கோம். விடுடா பல்லவா, ஏதோ தெரியாமல் ஒரு தடவை பண்ணிட்டா, அதுக்கு ஏன்டா அவ்வளவு இப்படி நக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னும், நீ வேணா உன் ஆளுக்கு சப்போர்ட் பண்ண, என்னால் பண்ண முடியாது, இவங்க பண்ணுறது சாப்பாடா இது அப்படின்ற மாதிரி கோவம் வர்ற மாதிரியே நம்ம பல்லவன் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. பாண்டி விடு பாண்டி, நீ என்ன பாராட்டுறல, அவன் அது கூட செய்ய மாட்டான், பரவாயில்ல விடு பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கவும், ஐயோ இது வேற ஒரு பக்கம் வந்துடுச்சு டார்ச்சர் பண்ணுறதுக்குன்ற மாதிரி நடேசன் ஒரு பக்கம் இங்கே வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்துக்கிறேன்ற பேரில் வானதி ரொம்ப காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு சைடு இருக்கா, இன்னொரு சைடு அங்கே எல்லாருமே கிளம்பி ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. கொஞ்சம் தூரத்துலேயே வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி, நீ வேற அவசரப்பட்டு சொல்லிட்டு வந்துட்டியடா சோலா, எப்படின்னா நம்மளால் 6 மாதத்துக்குள்ளே அதை ரெடி பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு கூட சோழன் முதல்ல இந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது நானுமே இது நம்மளால் முடியாதுன்னு தான் நினச்சேண்ணே, ஆனால் அதுக்கப்புறம் சந்தாவை பார்த்ததுக்கப்புறமா சோழன் சொன்னது சரிதான் எனக்கு தோணுது. சந்தாவை பாருங்கண்ணா, அவங்க எவ்வளோ ஏக்கத்தோடு இருக்காங்க, நாம் வந்துட்டோம் அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவோம், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அவங்க நம்புறது அந்த கண்ணுக்குள்ளே தெரியுது. நம்மளை பார்த்து அவங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு அழுகுறாங்க, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு. சந்தாக்காக உங்களுக்காக இதை நம்ம செஞ்சு தானே ஆகணும், வேறு வழி இல்லை, ஊருக்கு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லலாம். அப்படி சொல்லுங்கள், கண்டிப்பாக முடியும்ண்ணே, நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சோழன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை, சந்தா எனக்கு வேணும்னா அதான் அதுக்காக அவங்களோட அப்பா அம்மா எப்படி கேட்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, இவங்க ஏன் இப்படி பணத்தாசை பிடிச்சவங்களா இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சரி நினச்சிக்கிட்டு எல்லாரும் வரலான்னு சொல்லிட்டு திரும்பவும் ஃப்ளைட் ஏறி வரலான்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டுக்காக வந்து திரும்பவும் கிளம்புறாங்க. இன்னொரு சைடு எப்படி கிளம்பி வந்துட்டுருக்கும் போதே வந்துட்டு அவங்க வந்து நைட்டெல்லாம் தூங்கிடுறாங்க. இங்கே வானதி வந்து நைட் ஆகிடுது வீட்டுக்கு போன்னு சொன்னாலையும் போக மாட்டேன்றாங்க, அங்கேயே இருக்கேன்னு சொல்கிறாங்க. சொன்னால் கேளு வானதி, நாளைக்கு காலையில் அவங்க வந்துடுவாங்க, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் வருவேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இங்கே தான் இருக்காங்க, வீட்டுக்கு கூட போகாமல் அவங்களும் வந்துட்டுருக்காங்க. வீட்டுக்கு வந்து சென்னைக்கு வந்துட்டு நைட்டு வந்து நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் வராங்க. வந்த உடனே வந்து இங்கே தான் இருக்காளா இவ, இன்னும் கிளம்பலையா அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் வந்து பேசிகிட்டு இருக்கவும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தூங்குறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எல்லாரும் வந்து ரூம்குள்ளே போயிட்டு படுத்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து உள்ள ரூம்குள்ளே போய் படுத்துக்கிறாங்க. ஆல்ரெடி பல்லவன் அங்கே தான் படுத்துட்ருக்காங்க. அங்கேயே போயிட்டு நம்ம சேரனும் வந்து கூட படுத்துக்கிறாரு. நிலா ரூம்குள்ளே போயிட்டாங்க. இப்போது அவங்களுக்கு சோழனுக்கு படுக்க ரூமே இல்லை. ஏன்னா இங்கே ஹால்லே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியும் வானதியும் படுத்துட்ருக்காங்க. அதுவும் வானதி வந்து நம்ம பாண்டியை வந்து நல்லா ஹக் பண்ணி படுத்துட்ருக்காங்க. அதனால் வந்துட்டு அவங்களுக்கு பார்க்கவே கூச்சமாக இருந்துச்சு. அதனால் யாருமே எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு உள்ளே போய் படுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி படுக்கும்போது தான் சோழனுக்கு படுக்கையில் இல்லாமல் வெளியவே நின்றுட்டுருக்கவும், இல்லை கொஞ்ச நேரத்துலேயே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தவங்க, என்னது சோழன் தூங்கலை அப்படின்னவும், எங்கெங்கே இடம் இருக்குது, உள்ள பல்லவனும் அண்ணனும் படுத்துக்கிட்டாங்க, இதுங்க ரெண்டுத்தையும் பாருங்கள் எப்படி படுத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு, நீங்கள் இருக்கீங்க இன்னொரு ரூமில், நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி உள்ளே வாங்க சொல்லணும் அப்படின்றாங்க. எதுக்குங்க அப்படின்னவும், நீங்கள் உள்ளே வந்து படுத்துக்கோங்க அப்படின்றாங்க. எங்கள் உள்ளே வந்து கீழே தானே, தெரியும் இதுக்கு நான் வெளியவே கீழே படுக்கலாம் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காரு. வாங்க சொல்லணும் அப்படின்னவும், இப்போ போலேன்னா அது கூட நம்மளை உள்ளே கூப்பிட மாட்டாங்க, கதவை சத்திரி படுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு கீழே படுக்கலான்னு பாய் எடுக்கும்போது, கீழே வேணாம் சொல்லணும் மேலேயே படுங்க அப்படின்றாங்க. என்னது என்னையா அப்படின்னவும், ஆமாம் உங்களை தான், ஏன் படுக்க மாட்டிங்களா அப்படின்னவும், இல்லை நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்றாங்க. உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அதனால தான் அப்படின்னவும், நம்பிக்கை வந்துருச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு சோழனும் மேலே போயிட்டு நிலா சோழன் அவங்க 2 பேரும் படுத்து தூங்குறாங்க. வானதி இங்கே தான் வந்து இதுதான் சமயம்னு சொல்லிட்டு செட்டில் ஆகிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சேரனுக்கு சந்தாவுடைய ஞாபகம் தான் வருது. இவங்க இந்த அளவுக்கு ஒத்துமையாக இருக்காங்க, நம்மளோட கல்யாணம் வேறு இன்னும் 6 மாதம் தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, இங்கே நடந்துட்டுருக்கிற சுச்சுவேஷன், அங்கே நடந்த விஷயம் எதுவுமே இன்னும் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அது தெரிஞ்சு அவங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கா போகுது, இவங்க செஞ்சுட்டு வந்தது சரியா தப்பா, என்ன சொல்ல போகிறாங்க நடேசன் அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.